ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. பெரியவாவை சந்திப்பதற்காக ஒரு பக்தர் வந்திருக்கிறார். அவர் பெரியவாவிடம் ஆசீர்வாதம் என அனைத்துமே வாங்கிவிட்டு அதற்கு பிறகாக எனது வாழ்வில் நான் எவ்வளவு செலவுகள் பண்ணினாலும் சரி, எனது மனைவிக்கு நோய் நொடிகளானது இருந்து கொண்டே வருகிறது. ஒன்று எனது மனைவிக்கு வருகிறது, இல்லைனா எனது அப்பா அம்மா யாருக்காவது இந்த நோய்கள் ஏதாவது ஒரு நோய்களானது பரவிக்கொண்டே இருப்பது போல் வந்து கொண்டே இருக்கிறது சாமி. இதற்கு நான் எவ்வளவு வேணும்னாலும் சரி, செலவு பண்ணி இதை நோயை குணப்படுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதற்கு ஏதாவது பரிகாரத்தை மட்டும் நீங்கள் கூறுங்க சாமி என்பது போல் அந்த பக்தர் கூறியிருக்கிறார். அதற்கு பெரியவா அவர்கள் உடனே நீ செலவுகள் எல்லாம் பண்ண தேவையில்லை, நீ செலவுகள் இல்லாமே நீ இந்த பரிகாரத்தை செய்து விடலாம், இதற்கு நீ டயத்தை மட்டும் ஒதுக்கினாலே போதும் என்கிற மாதிரி பெரியவா ஒரு பரிகாரத்தை கூறியிருக்கிறார். அது என்ன என்பதை பற்றி காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் பெரியவா பற்றி நம்ம போடுற அனைத்து வீடியோக்களும் அப்டேட்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது உங்களது வீட்டிற்கு அருகிலோ வீட்டை சுற்றிலோ வீட்டிற்கு தொலைவிலோ எங்காவது எறும்பு புற்று இருக்கும் அல்லவா, அந்த எறும்பு புற்றுக்கு சென்று நீங்கள் சுகர், அதாவது சீனி என்று கூறுவாள், சீனி அல்லது மண்ட வெல்லம், அச்சு வெல்லம் போன்றவைகளை நீங்கள் எறும்புக்கு கொடுக்க வேண்டும். இந்த இனிப்பு பொருள்களை நீங்கள் எறும்புக்கு அளிப்பதன் மூலம் எறும்பு அதை எத்தனை எறும்புகள் சாப்பிடுகிறதோ அது ஒரு உயிரினமும், அதாவது ஒரு மனிதர்களும் சாப்பிடுவதற்கு சமம். 1000 எறும்புகள் சாப்பிட்டால் 1000 மனிதர்கள் சாப்பிடுவதற்கு சமம். நீ அன்னதானம் போட்டதற்கு சமமாகிவிடும். எனவே எறும்புகள் இவ்வாறு சாப்பிடுவதால் மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீ இனிப்பை வழங்குகிறாய் அல்லவா, இனிப்பை வழங்குவதால் உனது வாழ்க்கையிலும் இனிமையான செய்திகள் உன்னை தேடி வரும் என்று அவர் கூறியிருக்கிறார். அடுத்ததாக நீ காக்கைக்கு உணவளிக்க வேண்டும். இது அனைவருமே நான் அடிக்கடி கூறுவது ஒன்றுதான். நீ காக்கைக்கு உணவளிக்க வேண்டும். காக்கைக்கு நீ உணவளிப்பதனால் பித்ரு சாபமும் நீங்கிவிடும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு உயிரினம். அந்த உயிரினத்துக்கு நீ சாப்பாடு வைப்பதாலும் உனக்கு இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளாகட்டும், பித்ரு சாபங்களாகட்டும், முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும். இதனால் உனது வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் என்பது போல அவர் கூறியிருக்கிறார். மூன்றாவதாக, உனது வீட்டில் நீ இரவு தூங்கும் முன்பு உனது வீட்டில் இருக்கிற சாப்பாடுகளை அனைத்துமே சாப்பிட்டு விடாமல் அதில் கொஞ்சங்காண்டி ஒரு கை அளவோ அல்லது அரை கை அளவோ சாப்பாடு ஆகட்டும், தோசை இருந்தால் அரை தோசை அது போன்று கொஞ்சங்காண்டி மீதியை வைத்து விட்டு நீங்கள் தூங்க வேண்டுமாம். இரவில் தான் நமது வீட்டிற்கு தெய்வங்கள் ஆனது வருமாம். அன்னபூரணி தெய்வமாகட்டும், மகாலட்சுமி, குலதெய்வம் என அனைவருமே வருவார்களாம். அவர்கள் முதலில் பூஜை அறைக்கு செல்வதற்கு முன்பாக சமையல் அறைக்கு சென்று என்னது சாப்பாடு வைத்திருக்கிறார்கள் என்றுதான் பார்ப்பார்களாம். நீங்கள் பூஜை அறையில் இவ்வாறு ஒண்ணுமே வைக்காமல் இருந்தீர்கள் என்றால் உங்களது குடும்பத்திற்கு அவர்கள் வெறும் வயிற்றில் திரும்பி விடுவார்கள். எனவே உங்களது வீட்டின் மீது அவர்கள் கோபத்தில் தான் செல்வார்களாம். நீங்கள் இவ்வாறு சாப்பாடு வைத்தால் அவர்கள் சாப்பிட்டு உங்களது குடும்பத்தை வயிறு போதும் அளவிற்கு அவர்களுக்கு சொல்வார்கள் அல்லவா. எனவே உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளும், உங்களுக்கு இதுவரை கொடுத்த பிரச்சனைகள் அனைத்துமே போதும் என்று அவர்கள் விட்டு சென்று விடுவார்களாம். மறக்காமல் இதை செய்து வாருங்கள். நீங்கள் இரவு வைத்த அந்த பொருட்கள், அதாவது அந்த சாமிக்கு நீங்கள் இரவு வைப்பீர்கள் அல்லவா, அந்த சாப்பாடுகளை நீங்கள் காலையில் எழுந்ததும் காக்கைக்கும் படைக்கலாம். இரவில் நீங்கள் அந்த குலதெய்வத்திற்கு படைக்கிற அந்த சாப்பாடை காலை எழுந்ததும் அதை தூக்கி எறியாமல் காக்கைக்கு அதை நீங்கள் படைக்கலாம். நீங்கள் அதை குலதெய்வத்துக்கும் அளித்தது போல் ஆகிவிட்டது, ஒரு உயிரினத்திற்கும் அளித்தது போல் ஆகிவிட்டது. ஒரே நேரத்தில் இரண்டு பலன்கள் உங்களை அடையும். மறக்காமல் இந்த 3 செயல்களை செய்துவார்கள். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமானது உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது போல் நீங்கள் தானம் செய்வதனால் உங்களுக்கு வீட்டில் இருக்கின்ற அனைவருக்கும் நோய் நொடிகள் இல்லாமல் உங்களது வீடே ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லும் என்று பெரியவா கூறியிருக்கிறார். நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.